தீர்ப்புக்கு வெயிட் பண்றோம். 1 வருஷத்துக்கு மேல இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் போய் லெட்டர் கொடுத்துட்டேனா முதலமைச்சர்னு, கவர்னர் ஆளே இல்லை, வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்குள்ள தீர்ப்பு வருது, சீக்கிரமா வருது, 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு வருது. நான் அதுக்கெல்லாம் பயப்படல, நான் அதுக்கு பயப்படல. என்னோட கவனம் பூரா என்ன இருந்தது, கவர்மெண்ட கலைக்க விட்டுறக்கூடாது, நம்ம கவர்மெண்ட உட்கார வச்சுட்டு போகணும், அந்த பொறுப்பு அதிகமாயிடுச்சு எனக்கு. அதனால என்ன பண்ண, தீர்ப்பு வந்தது, 1 வாரம் டைம் கொடுக்க சொல்லு, எனக்கு இங்க வேலையெல்லாம் இருக்கு முடிச்சுட்டு வரணும்னு. அங்க டெல்லியில உள்ள ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்றேன், உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி, இப்ப இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல, எனக்கு வரமாட்டேங்குது. நல்லவங்க தான் சொல்லுவேன், நல்லவங்க ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட சொல்லுவேன், இது சொல்ற அளவுக்கு இல்ல. அதனால நான் வாயினால சொல்லல, உங்களுக்கே புரியும் யாருன்னு. உட்கார வச்சுட்டு போயிருக்கேன், அப்ப எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும். என்ன நீ ஒரு பேப்பரை தூக்கி சுத்தி தூக்கி போடுற மாதிரி போட்டா எப்படி இருக்கும்?